400 வருடங்களுக்கு திரும்பவே முடியாத பயணம். 400 வருடங்களா? 400 வருடங்கள் திரும்பலை அப்படின்னா யாராவது உயிரோட இருக்க முடியுமா? சரி, அப்படி அந்த 400 வருட பயணம் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி போகிறோம், ஏன் போகிறோம்? இந்த ஏலியன் காவினன்ட் படத்தில் வர்ற மாதிரி, அதே மாதிரி இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வர மாதிரி ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டு வளர்றியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 400 வருட பயணம் என்னது பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். $58 கிலோமீட்டர் நீளம், கிட்டத்தட்ட நோவா போட் அப்படிங்கக்கூடிய ஒரு புராண கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை மனிதன் விண்வெளியை உருவாக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். சரி, 400 வருஷங்களுக்கு அப்புறம் மனுஷன் எங்கே போகிறான்? ஆல்ஃபா சென்ச்சுரி அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறான். அங்கே முக்கியமாக பூமி மாதிரியே இருக்கக்கூடிய பிராக்சிமா சென்ச்சுரி பி அப்படிங்கக்கூடிய அந்த பிளானட்டை டார்கெட் பண்ணி போகிறான். 400 வருஷம் டிராவல் அப்படின்னா யார் உயிரோடு இருப்பா? நீங்களும் நானும் ஒரு 80 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது இந்த 400 வருஷம் டிராவல் எப்படி சாத்தியமாக போகுது? கண்டிப்பாக முடியாது. இந்த 400 வருட டிராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தவங்களோட நிற்க போகிறது கிடையாது. 2500 பேரை ஏற்றிட்டு போகக்கூடிய இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அவங்க தலைமுறையாக கடந்து அவங்களோட தலைமுறையில் ஏகப்பட்ட தலைமுறைகளுக்கு அப்புறம் தான் அந்த பூமியவே போய் சேர்ந்தடைய போகிறாங்க. தலைமுறையாக வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு தேவை. அந்த உணவு எங்கே கிடைக்க போகுது? அந்த ஸ்பேஸ்ஷிப்போட சென்டர்லேயே அவங்க கண்டிப்பாக கல்டிவேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஊசி மலைக்காடுகள், வெப்பமண்டலங்கள் இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரியும் காலம் விளைவிக்கிறதுக்கான ஏற்றவான பகுதிகளும் கிட்டத்தட்ட அங்கே செய்கிறாங்க. கால்நடைகள் வளர்க்கறதுக்கும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி உலகம் மாதிரியான ஒரு கூட்டமைப்பை உருவாக்க போகிறாங்க. 400 வருடங்கள் அப்படின்னா இந்த குட்டி உலகத்துக்குள்ளே இங்கே மட்டுமே இருக்க போகிறாங்களா மனிதர்கள்? இல்லை, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்க போது, காலேஜஸ் இருக்க போது, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்க போது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்க போது, அண்ட் அவங்களுக்கு வீடு இருக்க போது. இது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள மட்டும்தான் இருக்க போகுது. வெறும் ஒரு ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? ஸோ அதனால தான் இவங்க காஸ்மோஸ் டூம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விண்வெளியை வேடிக்கை பார்க்கறதுனா ஒரு அரங்கமும் அங்கே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கிராவிட்டி இல்லாத ஒரு பிளேஸும் இருக்கு. ஸோ அங்கேயும் இருந்து நீங்கள் விண்வெளியை வேடிக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும், நான் என்ன நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஹைப்பேரியன் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சிருக்கு. மோர் ஓவர் இதுக்கான ட்ரைனிங் எங்க கொடுக்க போறாங்க? ஏன்னா இவ்வளவு தலைமுறைகள் தனித்தனியா வாழணும் அப்படின்னா அண்டார்டிகால கிட்டத்தட்ட 70-80 வருஷம் ட்ரைனிங் பண்ண ஆளுங்களை இவங்க இதுல ஏத்திட்டு கிட்டத்தட்ட நோவா போட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி சமூகத்தோட இங்க இருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வேற ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ இந்த மனுஷனோட மிகப்பெரிய தேடலுக்கான ஒரு பதிலாக இப்போ இது இருக்கு. இது இப்போ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாகரேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த விஷயத்தை சாதிச்சு காட்டுறதுக்காக இது பின்னாடி நிறைய அறிவியலாளர்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறந்துடாம கீழே உள்ள கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் ராஜ்.